இன்னைக்கு ஈவினிங் ஒரு 5 மணிக்கு ஒரு கால் ஒன்று வந்தது. ஃப்ராடு கால் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூ காலர் இன்ஸ்டால் பண்ணிட்டா காமிக்கும். 5 மணி 3 நிமிஷம் அப்போ வந்து ஒரு கால் வந்துச்சு. ட்ரூ காலர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறது நல்லது தான். ஸோ அது பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்டர்நேஷ்னல் கால், போலந்துலேருந்து வரதா சொல்லி காமிச்சிது. சரி, ஓகே, நான் பார்த்தேன். எஸ்டிடி கோடு வந்து +48ன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 9 டிஜிட்ஸ் இருந்துச்சு. ஸோ அவங்க ஊரில் 9 டிஜிட்ஸ் தான் போகலாம். இது +48னோடனே சரி, வெளியே இன்டர்நேஷ்னல் கால்ஸ் தான் வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. நமக்கு போலந்தில் யாரும் தெரியாது. ஸோ நம்ம வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம். இல்லை அட்டன் பண்ணேன். என்ன சொல்லுச்சுன்னா வந்துட்டு திஸ் கால் இஸ் ஃப்ரம் டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது ட்ராயிலேருந்து கால் பண்ணுறோம். திஸ் யுவர் நம்பர் இஸ் கோயிங் டு பி பிளாக்டு இன் 20 minutes டியூ டு அன்யூஸ்வல் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் கால்ஸ் அந்த மாதிரி சொல்லிச்சு. ஸோ நம்ம நம்பர்லாம் வந்து எப்படி அங்கே போகுது, வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்கேன், அதை நம்ம பார்க்கணும். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எதுலேயுமே நம்ம ஆக்டிவாக கிடையாது. பட் இருந்தாலும் வந்து ஏதோ ஒரு வகையில் அது போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த காலில் என்ன சொல்லுச்சுன்னா வந்து இது பற்றி கண்டினியூ பண்ணால் 1 ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து 0 ப்ரெஸ் பண்ணுங்கள், வேறு ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து 0 ப்ரெஸ் பண்ண சொல்லிச்சு. நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து எப்படின்னு ட்ராயிலேருந்து ஒரு கால் வந்து போலந்துலேருந்து வரப்போகிறது கிடையாது. அது இல்லாமல் வந்துட்டு இந்த மாதிரி கால் வந்து ட்ராயிலேருந்து மோஸ்ட்லி வராது. ஸோ அதனால் வந்துட்டு நான் கட் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி ஒரு கால் வந்து 2016 வந்துச்சு ஒரு தடவை. அப்போ என்ன வந்துச்சு, இந்த கிரெடிட் கார்டோட 16 டிஜிட் நம்பர் சொல்லுங்கள், அது வந்து ரெனியூவல் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்துச்சு. அப்போ நானும் சரி எனக்கு தெரிஞ்சு போச்சு, வடக்கம் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஸோ இவ்வளோ வெள்ளந்தியாக நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு பேசுகிறானே அப்படின்ட்டு நானும் சரின்ட்டு அந்த 16 டிஜிட் நம்பரை சொன்னேன். ஏன்னா வந்து நமக்கு கிரெடிட் கார்டோட ஒரு டிரான்சாக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும்னா பார்த்திங்கன்னா வந்து ஒன்று கிரெடிட் கார்டு வந்து நம்ம கையில் இருக்கணும். இப்போ கான்டாக்ட்லெஸ்ஸு வித்தவுட் பின் அப்படின்னா வந்து கிரெடிட் கார்டு வந்து நம்ம கையில் இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்துட்டு அந்த 16 டிஜிட் நம்பர் மட்டும் இருந்தால் பத்தாது. நம்ம நேமும் தெரியணும், எக்ஸ்பைரி டேட்டும் தெரியணும், எக்ஸ்பைரி இயரும் தெரியணும். அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற அந்த சிவிவி அந்த 3 டிஜிட் நம்பரும் தெரியணும். அதுக்கப்புறம் ஓடிபியும் வரும். இது ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் மாதிரி பண்ணி ஸ்கேம் பண்ணோன்னா இது எல்லாமே தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். மற்றபடி வந்து கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா வந்து பின் நம்பர் தெரிஞ்சால் போதும். ஸோ நான் வந்து நம்பர் சொன்னேன், 16 டிஜிட் நம்பர் சொன்னேன். ஒரு எக்ஸ்பைரி டேட்டு என்ன சொல்லுங்க அப்படின்னா, வடக்கம் பேசுகிற மாதிரி பேசுகிறேன். எக்ஸ்பைரி மந்த் சொல்லுங்கோ, எக்ஸ்பைரி இயர் சொல்லுங்கோ, நேம் சொல்லுங்கோ அப்படின்னா எல்லாமே சொல்லிட்டேன். எனக்கு தெரியும் அந்த சிவிவி நம்பர் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது, ஓடிபி இல்லாமல் எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரியும். சரி, சிவிவி நம்பர் பின்னாடி ஒரு 3 நம்பர் இருக்கும், அதை சொல்லுங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப சீக்ரெட் ஆச்சு. அது வந்து நம்ம சொல்லக்கூடாது, பேங்க் வந்து நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்காக வந்து அப்படிங்களா, சரி நான் வந்து ஒரு ஐவிஆர் கால் மாதிரி வந்து நீங்கள் வந்து 3 டிஜிட்டை வந்து எங்கேயும் சொல்ல வேணாம், நீங்களே அழுத்துங்க அப்படின்ட்டு. நான் வந்து நம்ம வந்து டெலிகம்யூனிகேஷனில் வந்து இங்கே அழுத்தினோம்னா அங்கே போய் சேராது. ஸோ நான் வந்து ஏதோ ஒரு 3 நம்பர் அழுத்திட்டேன். சேம் நம்பரே அழுத்தினேன், ஏதோ ஒரு 3 நம்பர் அழுத்திட்டேன். ஸோ அவன் வந்து அழுத்திட்டிங்களா அப்படின்னு அழுத்திட்டேன் அப்படின்னு. அப்படிங்களா, இங்கே ஒன்றும் ரெனியூவல் ஆக மாட்டிங்களே, கரெக்டாக அழுத்துனீங்களா அப்படின்னா. அப்படியே நம்ம வாயிலே வந்து அந்த 3 நம்பரை வந்து சொல்ல வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம்.
ஸோ நான் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி ஏபிசி அப்படின்னு ஒரு நம்பர்னு வச்சுங்களேன், நான் ஏபிசின்னு தான் அழுத்தினேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கால் அது. ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து இந்த டூப்ளிகேஷன் பண்ணுற டிவைஸ் இருக்கு இல்லையா, அந்த கிரெடிட் கார்டை வந்து அப்படியே ஸ்கேன் பண்ணி அப்படியே டூப்ளிகேஷன் பண்ணுற டிவைஸ் எல்லாம் வந்து நமக்கு அவைலபிலிட்டி கிடையாது இந்தியாவில். வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஆன்லைன்லலாம் வந்து வாங்கிட முடியாது. ஸோ இந்தியாவுக்குள்ளே அது எப்படியும் வந்து வராது. அது எங்கேயாச்சும் நம்ம வந்து கண்டெய்னர் மூலமாக அப்படி வந்தால் தான் உண்டு, தெரியாமல் வந்தால் தான் உண்டு. மற்றபடி வந்து எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ணி எங்கேயுமே வாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ அதே சமயத்தில் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து பிட்காயின் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இப்போது. ஸோ இப்போ வந்து பிட்காயினில் பார்த்தீங்கன்னா வந்து டெலகிராம் அதில் போய்ட்டு சேனல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு அமௌண்ட் அனுப்புங்க, 15 மினிட்ஸ் கழிச்சு டபுளாக அனுப்புகிறோம், அந்த மாதிரியெல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்குள்ளேயே அனுப்பிக்கிறது. ஒருத்தருக்கு அனுப்பி அவங்ககிட்டே இருந்து திரும்ப பணம் டபுளாக வாங்குற மாதிரி வாங்கி அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. மற்றபடி வந்து ஃபேக் ஆப் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போது வந்து க்ளவுட் மைனிங் ஒன்று பண்ணியிருக்கோம், எங்கள் வெப்சைட்லாம் வந்து ஃபேக்காகவே வந்து ரெடி பண்ணுவாங்க. நாங்கள் புதுசாக ஒரு சின்னதாக ஒரு காயின் ஒன்று வெளிவிட்டிருக்கோம், கிரிப்டோ கரன்சி வந்து சின்னதாக ஒன்று வெளிவிட்டிருக்கோம், அதை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க, எதிர்காலத்தில் வந்து இது எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் அப்போ விற்றுக்கலாம், அந்த மாதிரி ஃப்ராடுத்தனம்லாம் வரும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா வந்து XRP0 அப்படின்னு ஒரு காயின் வந்து வரதா சொன்னாங்க. XRP0.comனே ஒன்று இருந்துச்சு, XRP-0.com நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டே இருந்துச்சு முன்னாடி. அந்த வெப்சைட்டில் வந்துட்டு எல்லாருமே வந்து இவர் இவ்வளோ வாங்கினாருன்னு சொல்லி கீழே வந்துகிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன் மாதிரி. ஸோ வந்து அதில் பார்த்தீங்கன்னா வந்து $25,000 இன்னார் வாங்கிட்டாரு, $10,000 இன்னார் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எந்த எக்ஸ்சேஞ்சிலையுமே அந்த XRP0 கிடையாது. ஸோ நம்ம வந்து கிரிப்டோவில் வந்து ஏதாவது வாங்கணும்னு நினச்சோன்னா பெரிய காயினாகவே வாங்கி வச்சுக்கலாம். அதுவும் வந்து ஏதாவது ஒரு இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் ஒரு நம்பகமான எக்ஸ்சேஞ்ச் எதுன்னு பார்த்து அதில் வாங்கிக்கலாம். மற்றபடி இந்த ஃபேக் ஆப் வந்து க்ளவுடு மைனிங்ன்ற பேரில் கூட வரும். க்ளவுட் மைனிங்னா என்னன்னா வந்து மைனிங் பண்ணி தான் கிரிப்டோ கரன்சி வெளியே வரும். பிட்காயினாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் மைனிங் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு மைனிங் பண்ணுற அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும், நிறைய மெமரி கிராஃபிக்ஸ் கார்டெல்லாம் போட்ட ஒரு கம்ப்யூட்டர். அதில் வந்து நிறைய வந்து கால்குலேஷன் பண்ணுறதுக்கு தேவையான நிறைய மெமரி கிராஃபிக்ஸ் கார்டு நிறையா போட்டிருப்பாங்க, வரிசையாக 4-5 கிராஃபிக்ஸ் கார்டெலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மைனிங் டிவைஸை வந்து நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா வந்து மலேசியா இல்லை ஆஸ்திரேலியா அந்த மாதிரி வந்து நேரில் போயிட்டு தான் வாங்கிட்டு வருவாங்க. ஆன்லைன்லேயும் அது கரெக்டாக வருமா, சைனா ப்ராடக்ட் வருமானலாம் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி மைனிங் பண்ணுற டிவைஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அது ஒரு ஆகலாம், மேபி ஒரு 2.5 லட்சம் 3 லட்ச ரூபா ஆகும் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி. அது கம்ப்யூட்டர் மாதிரி இருக்காது, மானிட்டர் இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மானிட்டரில் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மைனிங் வந்து நம்மளே பண்ணணும். இதே வந்து உங்ககிட்ட வந்து மைனிங் பண்ணுற 3 லட்ச ரூபா இல்லைன்னு வச்சுங்களேன், அதை வந்து ஒரு ஸ்கேமாக பண்ணுறாங்க. க்ளவுடு மைனிங்னு நம்ம ஒன்று பண்ணுறோம், எங்கள் கம்பெனியோட பேர் இது அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்ஃப்ளேரு, ஹேஷ் ஷைனி அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒரு பேர் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை புது புது பேர்லாம் வரும். ஏன்னா வந்து அந்த பேரில் ஃப்ராடு பண்ணி முடிச்சாச்சு, இப்போ வேற ஒரு பேர் ஹேஷ்னு ஆரம்பிக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ராடுத்தனமாக ஒரு ஆப் ரெடி பண்ணி அது கூகுள் ப்ளே ஸ்டோரில் கூட அவைலபிளாக இருக்கும். ஸோ அது டவுன்லோட் பண்ணிங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்து ஹேஷ் பவர், அந்த மைனிங் பண்ணுற பவரை வந்து காசு கொடுத்து வாங்குவீங்க. அது வந்து மார்க்கெட் அப்பில் இருக்கும்பொழுது வந்து கொஞ்சம் அவுட்புட் வரும். நம்ம என்ன நினைப்போம், பிட்காயினை பற்றி சரியாக தெரியலன்னா வந்து நம்ம என்ன நினைப்போம், சரி இந்த மாதிரி வந்து ரெகுலராக வரப்போகுது போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததை கூட ரீஇன்வெஸ்ட் பண்ணிவிடுவோம். சம்டைம் இன்னும் அதிகமாக ஹேஷ் பவரை கொடுத்தோன்னா இன்னும் அதிகமாக வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அவங்க வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு ஒரு நாளைக்கு $5 அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு மீதியை வந்து இன்னைக்கு $20 ப்ராஃபிட் வந்திருக்கு மைனிங்கில், $5 வந்து எலக்ட்ரிசிட்டி போக $15 வைக்கிறது. அது நமக்கு தெரியாது. ஹேஷ் ஷைனின்றது வந்து உண்மையிலேயே ஒரு இதுவான்னு நமக்கு தெரியாது. அது யூகே பேஸ்டு கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. யூகேல போய் பார்க்க முடியாது இல்லையா. அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னா ரேக்கில் வந்து நிறைய வரிசையாக மைனிங் பாக்ஸ் வந்து அப்படியே இந்த சிபியூ வரிசையாக சின்னதாக இருக்கும். சிபியூ அளவுக்கு இருக்காது, உயரம் கம்மியாக இருக்கும், வரிசையாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணி அது ஹேஷ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த அல்காரிதம்லாம் வந்து ஹேஷிங் பண்ணி பிளாக் செயின்லேருந்து வெளியே எடுக்கிற மாதிரி இருக்குது. உண்மையிலேயே வந்து ஒரு சில இடத்துல அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மைனிங் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆஸ்திரேலியா அந்த மாதிரி நாடுகளில் ஜென்யூனாகவும் ஒரு சில இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த க்ளவுட் மைனிங் அப்படின்னு போனீங்கன்னா வந்து அது வந்து லாஸ் ஆகிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம நினைப்போம், நம்ம வந்து பிட்காயினை பற்றி எதுவுமே தெரியாத பொழுது நாம் என்ன நினைப்போம்னா வந்துட்டு ரெகுலராகவே வரும் இந்த மாதிரி. இது டெய்லி $20 வருது, நான் $1000 போட்டிருக்கோம், சரி 20,000 போடுவோம், டெய்லி $1000 வருது, சரி இன்னொரு 20,000 போடுவோம் அப்படின்னு நினைப்போம். அப்புறம் டெய்லி வந்து $35 வருதுன்னு வச்சுங்களேன், பரவாயில்லையே இன்னொரு 20,000 போடுவோம் அப்படின்னு நினைப்போம். டெய்லி ஒரு $40 வருது, $5 டெய்லியும் கான்ஸ்டண்ட்டாக $5 தான் எடுக்கிறான் அப்படின்னா வந்து $5 இல்லை, ஒரு பர்சன்டேஜ் எடுப்போம்னு வச்சுங்களேன் எலக்ட்ரிசிட்டிக்கு. ஸோ அது போக அது ஹேஷ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். அந்த மைனிங் பண்ணுற அந்த ஹேஷ் பவர் அப்படின்றது என்னன்னா அந்த ரேம் இதெல்லாம் சேர்ந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த மெமரி அதெல்லாம் சேர்ந்ததுன்னு வச்சுங்களேன். அதாவது ஹேஷிங் பண்ணுற அந்த ஹேஷ்ன்றது அந்த அல்காரிதம் ரன் பண்ணுற மெத்தட். ஸோ அதெல்லாம் வந்து க்ளவுட் மைனிங்கில் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணணும்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்ச நாள் தான் பிட்காயின் வந்து ஹையில் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கீழே வந்துடும். கீழே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவன் என்ன சொல்லிடுவான்னா வந்துட்டு நம்ம எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸுக்கு வந்து சரியாக போயிடுச்சு, மைனிங்கில் வந்து மார்க்கெட் டவுன் ஆனதுனால மைனிங்லேருந்து அவுட்புட் பெருசாக வரல, அதனால வந்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸுக்கே சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் அப்படியே ஒரு 10-15 நாள் ஓட்டிட்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜுக்கு கூட வரல, ரொம்ப டவுன் ஆகிடுச்சு, அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து கொஞ்ச நாள் வந்து மைனிங்கே ஸ்டாப் பண்ணி நிறுத்தி வச்சிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரியலாக வந்து நடக்கிறது தான். அதாவது பிட்காயின் வந்து எப்போவுமே மேலே இருக்கிறதில்ல, எப்போவுமே கீழே இருக்கிறதில்ல. கீழே இருக்கும்போது வாங்கிட்டு மேலே இருக்கும்போது செல் பண்ணால் தான் வந்து அதில் வந்து ப்ராஃபிட்லாம் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி மைனிங்கில் வந்து நான் கூட ஒரு இடம் வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா வரைக்கும் லாஸ் ஆச்சு எனக்கு க்ளவுடு மைனிங்கில். ஸோ ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் மூலமாக தான் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அப்போ வந்து ஒரு 40,000 நான் கொடுத்தேன். 40,000 வந்து கொடுத்து இதை வந்து மைனிங்கில் ஆஸ்திரேலியாவுக்கு அவனுக்கு தெரிஞ்ச இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அனுப்பி மைனிங் பண்ணி வாரத்துக்கு இத்தனை பர்சன்டேஜ் அந்த மாதிரி வெளில வரும், நான் வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு சொன்னார். ஆக்சுவலி அந்த 40,000 வந்து நம்ம அனுப்பிட்டோம், இருந்ததை அனுப்பி வச்சோம். ஸோ ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு வந்து இன்னும் அதிகமாக எதிர்பார்த்தான் போலாம், இன்னும் நம்ம ஃப்ரெண்டு வந்து இன்னும் அதிகமாக வச்சுருப்பான், இன்னும் அதிகமாக அனுப்பினோம்னா இன்னும் அதிகமாக ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி வச்சு அதிகமாக பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சான் போல. அதனால் அவனே வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பாமையே வச்சுருந்தான் கொஞ்ச நாள், ஒரு 1 month கிட்ட வச்சுருந்தான். சரிப்பா நீ திருப்பி கொடுப்பா அப்படின்ட்டு நான் க்ளவுட் மைனிங்கில் போட்டேன். அதுக்கப்புறம் வந்த சேலரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 லட்ச ரூபா போட்டாச்சு, கிரெடிட் கார்டில் கூட போட்டாச்சு, கொஞ்சம் ஒரு 45,000 போட்டாச்சு. அது அப்படி தான் வந்துகிட்டே இருந்துச்சு கொஞ்சம். அதுக்கப்புறம் வந்து டெய்லி ஒரு $4 $5 எலக்ட்ரிசிட்டி எடுத்துகிட்டே இருந்தால் வந்துகிட்டே இருந்துச்சு. வெளியே எடுத்திருந்தா வந்து அன்றைக்கி தேதியில் வந்து ஒரு 1 லட்சம் எடுத்துருக்கலான்னு நினைக்கிறேன். ஒரு $0.1 அது வந்துச்சு, 0.1 பிட்காயின் அந்த மாதிரி வந்துச்சு, 0.01 நினைக்கிறேன். ஒரு 20,000 எடுத்துருக்கலாம். நான் வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணிட்டேன், சரி இப்படி தானே வரப்போகுதுன்னு சொல்லி ரீஇன்வெஸ்ட் பண்ணிட்டேன். அதனால் திடீர்னு வந்து நான் சொன்ன மாதிரி தான் அது வந்து டவுன் ஆகிடுச்சு. மார்க்கெட் டவுன் ஆகவும் இதுக்கப்புறம் 1 year கான்ட்ராக்ட் தான் அது வந்து 1 year தாண்டிச்சுன்னா மறுபடியும் ரெனியூவல் பண்ணணுன்ற மாதிரி. ஸோ 1 year கான்ட்ராக்ட்ன்றனால அது அவ்வளோதான், அதோட போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹேஷ் பிளேயர் அப்படின்ற அந்த சாஃப்ட்வேர் இல்லை. அப்புறம்
போன தடவை வந்து ஹேஷ் ஷைனின்னு வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தடவை ஒவ்வொன்று வரும். ஹேஷ் இந்த தடவை வேறு ஏதாவது வரும், இந்த ஹேஷ் க்ளோயிங் அந்த மாதிரி ஏதாவது வரும். ஸோ நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த க்ளவுட் மைனிங்கை பொறுத்த வரைக்கும். க்ளவுட் மைனிங் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நமக்கு தெரியாது இல்லையா, நேரில் போய் ஃபோட்டோஸ் பார்த்து நம்ம நம்ப முடியாது இல்லையா. எங்கேயோ இருக்கிற ஃபோட்டோவை ஏதோ டவுன்லோட் பண்ணி கிராஃபிக்ஸ் பண்ணி கூட போட்டுடலாம்ல. ஸோ அதனால் வந்து க்ளவுட் மைனிங் மைனிங் பண்ணதாக இருந்தால் நம்மளே வந்து வீட்டில் வந்து மலேசியாவுக்கு நேரில் போகிறவங்ககிட்ட சொல்லி அனுப்பி வாங்கிட்டு வரணும். இல்லை SHA 256 அல்காரிதம் அப்படின்னு இப்போ என்ன பேரில் இருக்குன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு ஆன்லைனில் பர்ச்சேஸ் கிடைக்கும். 2,50,000 2,60,000 இருக்கும். அது வந்து ஜென்யூனான மதர் போர்டா இல்லை வந்து சைனா மதர் போர்டா அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு சொல்ல முடியாது. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் வாங்கணும் ஆன்லைனில். ஏன்னா ஆன்லைனில் வர்றது வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணணும்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் ஸோ பிட்காயின் அப்படின்றது என்ன அந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு லேண்டு மாதிரி தான். அது வாங்கி வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து லேண்டே ஒன்று ஏதோ ஒரு மீடியமாக நம்மளால் ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு லேண்டு வாங்க முடியும்னா லேண்டே வாங்கி வச்சுட்டு அதை இஎம்ஐ பண்ணிவிட்டு இஎம்ஐயை வந்து பே பண்ணிடலாம். ஒரு 5 வருஷம் இஎம்ஐ பண்ணி கட்டுறோம், ரீபேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மாதம் ஒரு 6,000 7,000 கட்டிகிட்டே இருக்கும். அப்படின்னா வந்து 5 வருஷத்தில் வந்து அந்த லேண்டோட மதிப்பு வந்து 4 லட்சம் போட்டு வாங்கினது ஒரு 10 லட்சம் 15 லட்சம் ஆயிரும். நீங்கள் வந்து ஒரு 8 லட்ச ரூபா கட்டியிருப்பீங்க, இல்லை ஒரு 7 லட்ச ரூபா கட்டியிருப்பீங்க, இல்லை ஒரு 6 லட்சம் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 5 வருஷத்தில். ஸோ அந்த லேண்டோட மதிப்பு ஒரு 15 லட்சம் ஆகுது அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதேமாதிரி பிட்காயினும் கூட வந்து சின்னதாக ஒரு 5,000 ரூபாய்க்கு தான் இருக்குது. 5,000 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னா வந்து வாங்கிக்கலாம். இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸில் வாங்கிக்கலாம், ஜெப்பே அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸில் வாங்கிக்கலாம். வாசிரெக்ஸ், ஜியோடஸ், அப்புறம் நிறையா எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். லீடிங் இந்தியன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு போட்டு கூகுளில் தேடினீங்கனாலே வரும், நிறையா எக்ஸ்சேஞ்சஸ் வரும். ஸோ அதில் ஜெப்பே, வாசிரெக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து வாங்கிக்கலாம். வாசிரெக்ஸ் போன வருஷம் ஹேக்கிங் ஆச்சு. அதில் வந்து சின்ன காயின் ஏதோ ஒன்று ஒரு 2,000 கோடி ரூபா மதிப்புள்ளது வந்து ஹேக்கிங் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒன்றும் யாருக்கும் பணம் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லலை, டெய்லி 50,000 ரூபா வித்ட்ரா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. டெய்லி ஒரு 50,000 வந்து வித்ட்ரா பண்ணிக்கோங்க, அதுக்கு மேலே ரொம்ப ஒரே அடியாக வித்ட்ரா பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மற்றபடி வர ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பெரிய காயினாகவே வாங்கிக்கிறது நல்லது. பிட்காயின் வந்து லீடிங் காயின் இல்லையா, அதனால் வந்துட்டு சின்னதாக 0.001 காயின் வாங்குறதா இருந்தால் கூட நம்ம வந்து பிட்காயினே வாங்கிக்கலாம். ஸோ அது வந்து ஃப்யூச்சரில் நமக்கு வந்து நல்ல ஒரு லேண்டு மாதிரி தான், அது நல்ல ஒரு வேல்யூ வரும். ஸோ நம்ம வந்து 0.1 காயின் இப்போ நம்ம வாங்கி வைக்கிறோம். 0.1 காயின் வந்து இப்போ 10 லட்ச ரூபா வந்துடுது. இப்போது கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபா வந்துடுது. 0.01 காயின்னா 80,000 ரூபா வரும். 0.001 காயின்னா 8,000 ரூபா. சரி, இப்போ நம்ம கையில் வந்து ஒரு 8,000 ரூபா இருக்குன்னா வந்து 0.001 பிட்காயின் வாங்கி வச்சுட்டு அதை வந்து லெண்டிங்கில் போட்டு வச்சிடணும். சும்மாவே வாலெட்டில் வச்சுருந்தோம்னா வந்துட்டு மந்த்லி சார்ஜஸ் எடுத்துடுவாங்க. அவங்களோட கண்டிஷன் என்னன்னா பார்த்தீங்கன்னா வந்து இது லெண்டிங்கில் போட்டு வச்சுட்டு ஆட்டோ ரெனியூவல், பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையுமே சேர்த்து 3 மந்த்ஸுக்கு ஒரு தடவை ஆட்டோ ரெனியூவல் ஆப்ஷனில் போட்டு வச்சிட்டிங்கன்னா வந்துட்டு திரும்பி பார்க்காம விட்டுடலாம் கொஞ்ச நாள். அது வந்து ஆதாரோட அந்த பேங்க்லாம் லிங்க் பண்ணணும். பேங்க்லேருந்து அவங்க ஒரு விர்ச்சுவல் அக்கௌண்ட் தருவாங்க. இங்கேருந்து அனுப்புனீங்கன்னா அங்கே விர்ச்சுவல் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புனா அங்கே கிரெடிட் ஆகிடும். இப்போ ஜிமெயில்னால் எல்லா இடத்துலேருந்து எடுத்து பார்க்குறோம்ல, அந்த மாதிரி சர்வரில் நம்ம விர்ச்சுவல் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புனோம்னா அங்கேருந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். நம்ம வாலெட்டில் வந்து அந்த இந்தியன் ருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதை வச்சு நம்ம காயின் வாங்கிக்கலாம். வாங்கிட்டோம்னா அந்த வாலெட்டில் அப்படியே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 3 வருஷம் லேண்டு மாதிரி தான். ஆரம்பத்தில் கொஞ்சம் நம்ம எப்போ வாங்குகிறோங்கிறத பொறுத்து. இப்போ 2026 27 எல்லாம் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வரும், அப்போ கூட வாங்கலாம். 2027
6 டிசம்பர் 2027 ஜனவரி இந்த டைமில் வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக வரும். இப்போ வந்து வாங்குறது கொஞ்சம் ரிஸ்க் தான். இப்போ கொஞ்சம் பீக்கில் இருக்குது. ஸோ அந்த பீக்கில் இருக்கிற டைமில் தான் வந்து இந்த வேலையை காமிப்பாங்க. ஃபேக் ஆப்பு, ஃபேக் வெப்சைட்டு, ஃபேக் சின்ன சின்ன காயின்ஸு. 8 தான் இருக்கும், 5 பைசா தான் ஒரு காயின். நீங்கள் ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்கன்னா எவ்வளோ காயின் வரும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து நம்ம ஆசை தோண்டுவாங்க. பிட்காயின்னா உங்களுக்கு 0.001 காயின் தானே கிடைக்கும். இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட லட்சக்கணக்கான காயின்ஸ் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அப்படி யோசிக்கக்கூடாது. ஏன்னா டிரைவிங் பண்ணிட்டு போகிற காயின் வாங்குறது நமக்கு நல்லது. ஆல்ட் காயின்ஸ் வாங்குறத விட வந்து இதுதான் நல்லது. ஆல்ட் காயின்ஸ் வந்து நல்லா ஏறுனா நல்லா ஏறும். ஆனால் வந்து ஒரு சில காயின்ஸை வந்து திடீர்னு வந்து மார்க்கெட்டில் லிஸ்டிங்லேருந்து தூக்கிடுவாங்க. இது சரியாக போக மாட்டேங்குது. திடீர்னு வந்து 200-300% ஏறுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா 300%லேருந்து சல்லுன்னு கீழே இறங்கி 50% ஆகிடுது. இந்த காயின் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியாக இல்லாத காயினாக இருக்குது அப்படின்னு டிடெக்ட் ஆகிடுச்சுன்னா வந்து ஒரு சர்டன் க்ரைட்டீரியாவை வச்சு அதை வந்து எக்ஸ்சேஞ்சிலேருந்து தூக்கிடுவாங்க. ஸோ அதனால் சின்ன சின்ன காயின்ஸ் வாங்குறத விட வந்து பெரிய காயினில் 0.0001 அந்த மாதிரி கூட வாங்கி வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து மினிமம் ஒரு 5000 ரூபா உள்ளே போட்டோம்னா லெண்டிங் போட்டு வைக்க முடியும். இன்னைக்கு தேதியில் வந்து 0.0004 காயின் இருந்தால் லெண்டிங் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதியில் வந்து 3200 ரூபாய்க்கு மேலே போட்டோம்னா 3300 ரூபா போட்டோம்னா நம்ம வந்து லெண்டிங் போட்டு வைக்க முடியும். லெண்டிங் போட மறந்துட்டிங்கன்னா அந்த 3300 ரூபா வந்து மாதம் 800 ரூபா எடுத்துருவாங்க. அதாவது 80 லட்சம் ரூபா இன்றைக்கி தேதியில் ஒரு பிட்காயினோட ரேட்டுன்னா 800 ரூபா எடுப்பாங்க. 1 கோடி ரூபாயாக இருந்தால் 1000 ரூபா எடுப்பாங்க. அந்த மாதிரி. ஸோ நீங்கள் லெண்டிங் போட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த 800 ரூபாயும் எடுக்க மாட்டாங்க, 1000 ரூபாயும் எடுக்க மாட்டாங்க. உங்களோட 3300 ரூபா அப்படியே இருக்கும். 3300 ரூபா மதிப்பில் பிட்காயின் அப்படியே இருக்கும். ஒரு 2-3 வருஷம் 4 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த ஓரளவுக்கு நல்ல வேல்யூ வந்துருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3300 ரூபா 80 லட்சம் ரூபா இருக்கும்போது வாங்குறீங்க. ஒரு 3 வருஷம் கழித்து பிட்காயினோட விலை வந்து ஒரு 2,40,00,000 ரூபா ஆயிடுதுன்னு வச்சுங்களேன். அது எத்தனை மடங்கு? அது 3 மடங்கு இல்லையா? ஸோ இதுவும் 3 மடங்கு. 3300 ரூபா வந்து 9,900 ரூபா ஆகிடும். அந்த மாதிரி. ஸோ நீங்கள் ஃபர்தராக இந்த மாதம் ஒரு 500 ரூபா மிச்சம் இருக்குது, இதை போடலாம் உள்ள அப்படின்னு அடுத்த மாதம் நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து அந்த 500 ரூபாய் உள்ளே போட்டுட்டு அதுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்கும். 30 ரூபா பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை 12 ரூபா 13 ரூபா அந்த மாதிரி பிடிப்பாங்க. இப்போ உள்ள ஒரு 300 ரூபா போட்டிங்க, ஒரு 500 ரூபா போட்டிங்கன்னா 488 ரூபா தான் உள்ள கிரெடிட் ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். வாங்கி வைக்கும்பொழுது ஏற்கனவே லெண்டிங்கில் இருக்கிற கான்ட்ராக்டை வந்து எப்போ போனாலும் நம்ம கேன்சல் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்துட்டு ஏற்கனவே இருக்கிற 3300 ரூபா வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா அன்னைக்கு தேதி வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகிருக்கும். அதோட வந்து வெளியே வந்துடும். அது அந்த கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகி வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ போட்ட ஒரு 500 ரூபாய் சேர்த்து 3800 ரூபாய்க்கும் ஒரு புது லெண்டிங் கான்ட்ராக்ட் போட்டு வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ண முடியும். ஒவ்வொரு மாதமும் ஒரு 500-600 ரூபா உள்ளே போட்டோம்னா புதுசாக இருக்கிற கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக ஒரு லெண்டிங் கான்ட்ராக்ட் போட்டு வைக்கலாம். லெண்டிங் கான்ட்ராக்ட் இல்லாமல் மட்டும் இருக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு சில காயின்ஸை வந்து பேரெல்லாம் மாற்றுவாங்க. பழைய பேரில் சரியாக போகலை, போன தடவை வந்த மாதிரி சரியாக போகலை அப்படிங்கிறப்போ பேரை மாற்றுவாங்க. அந்த மாதிரி நிறையா வேலைகள்லாம் சின்ன சின்ன காயின்ஸில் நடந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதியில் ஒரு 15 காயினை வந்து நாங்கள் டீலிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால் சின்ன சின்ன காயின்ஸ் பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது. அவ்வளோதான். மற்றபடி டெலகிராமில் வெப்சைட்டில் புதுசாக ஒரு காயின் விடுறோம் அந்த மாதிரியெல்லாம் போகாமல் இருக்கிறது நல்லது. புதுசாக ஒரு காயின் விடுறோம், அது வந்து இவ்வளோ தான், இதில் கொஞ்சம் வாங்கி வச்சிங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து எக்ஸ்சேஞ்சில் வந்துடும் அது அப்படிம்பாங்க. ஆக்சுவலி அது நம்பர் கால்குலேட்டர் மாதிரி தான் அது. சும்மா அவங்களே ஒரு நம்பரை கிரெடிட் பண்ணி விடுவாங்க. நீங்கள் வந்து பணம் அனுப்புவீங்க, ஒரு 1 லட்ச ரூபா அனுப்புறீங்கன்னு வச்சுங்களேன். 1 லட்ச ரூபா அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அதுக்கு பதிலாக அவங்க வெப்சைட் மூலமாக ஒரு நம்பரை காமிப்பாங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 1,52,00,000 காயின் இருக்குது அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. ஆக்சுவலி அப்படி ஒரு காயினே இருக்காது. இதுக்கு பேர் வந்து பிக் புட்சரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பன்றியை நல்லா கொழுக்க வளர விட்டுட்டு அப்புறம் வெட்டிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி.
ஸோ இந்த மாதிரி தான் வந்து நிறைய ஆப்ஸ் வந்து இப்போ ஓடிட்டுருக்கு. இன்க்ளூடிங் வந்து மேட்ரிமோனியல் சைட் மாதிரி, டைவர்ஸ் மேட்ரிமோனி, டேட்டிங் ஆப்ஸு, ஃப்ரெண்டாக இருக்கலாம் வாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் ஆப் இருக்கு இல்லையா. ஸோ எல்லாமே வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி தான். ஸோ நம்ம தான் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி வந்து லேண்டு இஎம்ஐயில் வாங்கிக்கலாம் பெட்டர். ஏன்னா நமக்கு வந்து எந்த லேண்டு விலை ஏறும் தெரியும் இல்லையா. ஓரளவுக்கு தண்ணி நல்லா இருக்குது, இடம் நல்லா இருக்குது, மேலே வந்து ஹை டென்ஷன் லைன்லாம் போகலை, ஓரளவு பக்கத்தில் ஏதாவது லேக்கெல்லாம் இருக்குது, தண்ணியெல்லாம் நல்லா இருக்குது, ரொம்ப களிமண் பூமியாக இல்லை, செம்மண் பூமியாக இருக்குது அப்படின்னா வந்து அது வாங்கிக்கலாம். ஒரு 1/4 கிரவுண்டோ 1/2 கிரவுண்டோ இல்லை இஎம்ஐயில் போட்டு கூட வாங்கிக்கலாம். நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ, ஒரு 8 லட்ச ரூபா வரைக்கும் நம்மளால் முடியும் அப்படின்னா கூட அந்த அளவுக்கு வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் இஎம்ஐ கட்டி முடிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அதோட மதிப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இவ்வளோதான். ஸ்கேமில் வந்து சிக்காமல் இருக்க. மற்றபடி வேறு என்ன ஸ்கேம் இருக்குது? வேறு என்ன ஸ்கேம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக் அக்கௌண்ட்டு, இன்ஸ்டாகிராமில் ஃபேக் அக்கௌண்ட்டு, ஃபேஸ்புக்கில் ஃபேக் அக்கௌண்ட்டு, அது மாதிரி இருக்கும். ஸோ இது பேர் வந்து சைபர் ஸ்லேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து ஒருத்தனை செலக்ட் பண்ணி ஃபாரினில் வேலைக்கு வாங்கி தரேன் வாங்க அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்துட்டு இதுதான் போவோம் வேலை, கேன்வாஸ் பண்ணி பொண்ணு மாதிரி நடிக்கணும்பா, பொண்ணு மாதிரி நடித்து டைப் பண்ணி பொண்ணு மாதிரி நல்லா அன்பாக பேசி நீ வந்து இது பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீ இப்படி பண்ணலைன்னா பண்ணால் உனக்கு வந்து இவ்வளோ 5%, பண்ணலைன்னா வந்து உனக்கு சாப்பாடு கிடையாது. அந்த மாதிரி வந்து வெளிநாட்டுகளுக்கு கூட்டிகிட்டு போய் சைபர் ஸ்லேவாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்து வர்றது தான் இந்த போலந்துலேருந்து வர கால்ஸ். இதெல்லாம் இந்தியாவில் கூட ஒரு கிராமம் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சைபர் ஃப்ராட் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ஒன்றும் ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஸோ நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ கூட வந்து கோயம்புத்தூரில் பிள்ளைமேடு பக்கத்தில் ஒரு கேஸ் பிடிச்சாங்க இல்லையா. ஏகப்பட்ட சிம்மு டப்பா, நிறையா ஏக்கச்சக்கமான சிம்மு இல்லையா, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான சிம் கார்டு எல்லாம் பிடிச்சாங்க இல்லையா. ஸோ அப்பப்போ யூஸ் பண்ணி தான் சிம் கார்டை வந்து அந்த டப்பாவில் போட்டு வச்சிடுறாங்க. ஒரு 4-5 டப்பாவை நிறையா சிம் கார்டு, ஏகச்சக்க கம்ப்யூட்டர் மானிட்டர் எல்லாம் பிடிச்சாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டிலேயே கூட, தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து நார்த் இந்தியாவில் பீகார்லாம் அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. ஸோ நம்ம தான் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அவ்வளோதான். லேண்டு வாங்கும்பொழுது பார்த்திங்கன்னா வந்துட்டு நிலத்தடி நீர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இஎம்ஐயாக வாங்கிக்கலாம். பில்டிங்கை பக்கத்தில் எவ்வளோ தூரத்தில் பில்டிங் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கலாம். ஒரு 100 மீட்டர் 50 மீட்டர் தூரத்தில் ஏதோ ஒரு 2 வீடு கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக வாங்கலாம். ஏன்னா வந்துட்டு எப்படியும் அவங்களுக்கு வந்து கரண்ட்டெல்லாம் இழுப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு தைரியமாக வாங்கலாம். அந்த மாதிரி இது நீங்கள் ரியல் எஸ்டேட்காரங்கிட்ட பேசி இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டு கூட வாங்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக டபுள் ஆகிடும். நீங்கள் இஎம்ஐ கட்டி முடிக்கிறதுக்குள்ளே ப்ராஃபிட் வரணுன்னா அந்த மாதிரி